ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். அதுக்கு 3 வெங்காயம் எடுத்துக்கணும், 2 தக்காளி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் பட்டர், 10லேருந்து 15 கேஷ்யூஸ், கஸ்தூரி மேத்தி கொஞ்சோண்டு, பன்னீர், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூன்னு, 1 ஸ்பூன் உப்பு, கரம் மசாலா 1 ஸ்பூன், பட்டை 2 கிராம்பு. இப்போ ஆனியன்ஸை ரஃப்பாக சாப் பண்ணிக்கணும். இப்போ வெங்காயத்தை எல்லாத்தையும் நறுக்கியாச்சு. அடுத்தது தக்காளியும் நறுக்கிக்கலாம். ரஃப்பாக சாப் பண்ணால் போதும், ஏன்னா நம்ம எல்லாத்தையும் வதக்கி அரைக்க தான் போகிறோம். அதனால் எல்லாத்தையும் 4ஆக சாப் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். தக்காளியும் சாப் பண்ணியாச்சு, வெங்காயம் தக்காளி சாப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒரு வானல் வச்சு வானலில் 1/2 ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கோம். பட்டர் போட்டு பட்டர் லைட்டாக மெல்ட் ஆனதும் ஆனியன்ஸ் போட்டுக்கணும். ஆனியன்ஸ் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். தக்காளி 50% வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா வதக்கிக்கலாம். முந்திரி பருப்பு, காஷ்மீரி மிளகாத்தூளும் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடணும். இப்போ மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்துடணும். 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. எல்லாமே இப்போ நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு பேஸ்ட் மாதிரி எடுத்துட்டோன்னா பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக நல்லா மழன்னு அரைச்சிக்கணும். இப்போ ஒரு வானல் எடுத்து வானலில் நெய் விட்டு பட்டையும் கிராம்பும் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை அதில் போட்டுடுறோம். போட்டு அந்த ஜாரையில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா இது கொதிக்கட்டும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொதிச்சதில் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறோம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த க்ரீம் தான் உங்களுக்கு இந்த டிஷ்ஷுக்கு நல்லா ரிச்னஸ் கொடுக்கும். மறக்காமல் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தான். கரம் மசாலா 1 ஸ்பூன், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பன்னீர் அதில் போட்டுக்கலாம். பன்னீர் போட்டு ஒரு 3 மினிட்ஸ் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. பன்னீர் நல்லா 3 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும். பன்னீர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுடலாம். 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வந்துருச்சு. இப்போ கஸ்தூரி மேத்தி போட்டு
நம்ம இந்த டிஷ்ஷை ஃபினிஷ் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம எம்மியான பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி கூட அருமையாக இருக்கும். நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாலாஸ் லைஃப் ஸ்டைல். பாய்.